ஊழல் இருக்கா இல்லையானா இருக்குங்க. சும்மா இந்த 3000க்கு 5000க்குலாம் மூச்சு புடிச்சு பேசிட்டுருக்காங்க பத்திரிகையாளர்களும். கோடிக்கணக்கில் லம்பாக வச்சுக்கிறாங்களே. மணல் குவாரி நடத்துகிறாங்கோ, டிஸ்டிலரி நடத்துகிறாங்க, தொழிலதிபராக மாறுறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க, மருத்துவக் கல்லூரியில் இதெல்லாம் ஊழல் இருக்குது தானே. மாணவர்கள் கஷ்டப்பட்டு தானே ஃபீஸ் கட்டுறாங்க. பெற்றவங்க ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட முடியாமல் தானே கட்டுறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போகுது? உங்ககிட்ட கேட்டால் ஆர்எஸ்எஸ் அப்படின்பா, அங்கே கேட்டால் சனாதனம்னுவான், இங்கே கேட்டால் திராவிடம்னுவான், இங்கே கேட்டால் வேறு எதுனா ஒரு இசம்னுவான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து போகிறது பட்டநாமம். அதிமுகவை வீழ்த்திட்டோம், அதிமுக ஒன்றுமே இல்லை, அதிமுக அது இல்லை இது இல்லை சொல்கிறீங்கல்ல. எதுக்கு விஜய் நினச்சி பயந்தா இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள்? அதை விட மோசம் அபத்தம். அதிமுகவில் எல்லாரும்னா வந்து ஏழைப்பாழை இருப்பாங்க, யாருன்னா ஒன்றிய செயலாளர், ஓகேங்களா, இல்லைனா வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, வசதி வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஆள்லாம் சேர்த்துக்கிறதில்ல. யார் பேர்லலாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு, சொத்து குவிப்பு, லஞ்சம் வாங்கினா, லாவணியம் வாங்கினா, யாரெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து கை சுத்தமாக இல்லையோ அவங்கள தான் சேர்த்துக்கிறாங்க. அதிமுகவில் கு. சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ இன்னமும் இருக்கிறாப்புல, ஒன்றும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது, அவர் சேர்த்துக்கினாங்களா திமுகவில்? சேகர் பாபு தானே சேர்த்துக்கிறீங்க வட சென்னையிலேருந்து. ஏன் ஆர்டிகிள் 370 பண்ண முடியும் காஷ்மீரில், ரைட்டா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பண்ண முடியும், ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட முடியும், அமெரிக்கா கூட நட்பு பாராட்ட முடியும், தேவைப்பட்டால் எதனா எதிர்க்கிற மாதிரி பாவலா காட்ட முடியும். பணத்தை ஒரு நாள் இரவில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட முடியும், தட்டெத்து தட்டி கொரோனாவை தள்ள முடியும். ஆனால் பாவம் ஏழைகள், ஐயா சேகர் பாபு, சேகர் ரெட்டி போன்றவர்கள், ஐயா செந்தில் பாலாஜி போன்றவர்கள், இன்னொரு ஏழை கே.என். நேரு, இன்னொரு ஏழை ஈவா வேலு, இன்னொரு ஏழை வந்து துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் இதை விட அதிகமாக பெரிய ஏழையாக இருக்கிறது முதல்வரோட குடும்பம். அங்கெல்லாம் வந்து அந்த ஏழைகளெல்லாம் பாதிக்க மாட்டார் இந்த மோடி அவர்கள். நீங்கள் இலவசமாக கொடுக்கலன்ட்டு தானே அவங்க கடன் வாங்குறாங்க. உங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா இருந்தால் ஏன் மாணவர்கள் போய் தனியாரில் படிக்கிறான்? எங்களை கடன்காரனாக ஆக்குனது யார்? ஒருத்தர் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் எங்கே இருக்கிறாரு? 2.0 3.0 டிரைவிடியன் மாடல் மாணவர் ரத்து பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அறிவிச்சிங்கல்ல, ஏன் ரத்து பண்ணல? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் சார்ந்த விஷயங்கள் நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பல பேர் இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்திருந்தார் மகளிர் உரிமை தொகைக்கு. எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நாங்கள் வந்தவனை வந்து உதவி தொகையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பாலிடிக்ஸ் ஒன்றில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வந்து இலவசம் சார்ந்த விஷயங்களை எதிர்த்துக்கிட்டே வராங்க. தாவேக்கா எந்த ஒரு விஷயமே சொல்லாமே இருக்காங்களே. சரி, அதாவது முதல்ல வந்துங்க, மக்களுக்கு பணம் கொடுக்கறது, இலவசம் கொடுக்கறதுன்றது தப்புன்றது கிடையாது. எந்த இலவசம், இப்போ ஒரு வேளை மிக்சி கிரைண்டரு டிவி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து மேபி முன்ன பின்ன பார்க்கலாம், கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ ஆடு மாடு கொடுத்தது, இலவச லேப்டாப் கொடுத்தது, ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தது, காலையில் உணவு போடுறது, இல்லை ரேஷன் கடையில் 2500 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததுலாம் வந்து அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கதான். 5000 ரூபா போட்டாங்க இல்லையா பணம், நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பிடுங்குறீங்க? அச்சு பிடுங்குறீங்களோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உரிகிறீங்களோ? வரி எதுனா உரிகிறீங்க, அதில் ஒரு பாதி திருப்பி மக்களுக்கே போகுது. ஏன்னா உங்கள் வீட்டு பணமாக எடுத்து கொடுக்குறீங்க, மக்கள் பணம் தானே எடுத்து கொடுக்குறீங்க. அதனால் இனிமேல்லாம் வந்து காசு கொடுக்குறதுலாம் மக்கள் கொடுத்தா வாங்கிக்கணும். அது அரசாங்கம் கொடுக்குதோ இல்லை வந்து ஒரு திட்டத்து மூலிமா வருதோ, அதெல்லாம் வந்து மக்கள் பணம் மக்களுக்கு வருது. கடன் ஏறுது, கடன் சுமை அதிகமாகுது, நாடு கடன்காரனாக தான், அது சரி பண்ணிக்கலாம். இவனுங்கெல்லாம் லஞ்ச லாவணம் ஊழலில் பெருச்சாலி மாரி பெருத்துக்கிட்டே போகிறாங்களே. 1000 கோடி 10,000 கோடி 5,000 கோடி அமைச்சர் மச்சான், முதலமைச்சர் அவங்க குடும்பம், இல்லை முன்னாள் முதலமைச்சர் அவங்க குடும்பம், இல்லை தியாக தலைவி, இல்லை ஐயா 3 முறை முதலமைச்சர் இருந்த ஐயா ஓபிஎஸ் அவங்க குடும்பம், இப்படியெல்லாம் நவுட்டின்னு போகிறதுக்கு கோடிக்கணக்காக சம்பந்தம்லாம் பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஜனங்களுக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா ஒன்றும் கீஞ்சிடாது. கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களே திருடின்னு போகிறீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனுங்க, நாட்டில் அதாங்க நடக்குது. ஊழல் இருக்கா இல்லையானா இருக்குங்க. சும்மா இந்த 3000க்கு 5000க்குலாம் மூச்சு புடிச்சு பேசிட்டுருக்காங்க பத்திரிகையாளர்களும். கோடிக்கணக்கில் லம்பாக வச்சுக்கிறாங்களே. மணல் குவாரி நடத்துகிறாங்கோ, டிஸ்டிலரி நடத்துகிறாங்க, தொழிலதிபராக மாறுறாங்க,
இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க, மருத்துவக் கல்லூரியில் இதெல்லாம் ஊழல் இருக்குது தானே. மாணவர்கள் கஷ்டப்பட்டு தானே ஃபீஸ் கட்டுறாங்க. பெற்றவங்க ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட முடியாமல் தானே கட்டுறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போகுது? எப்படி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது? நம்ம 5000 10,000 கொடுக்கும், 7000 கோடி கடன் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு ஆகட்டும். கவர்மெண்ட் ஃபீஸை விட அதிகமாகவே கட்டுறாங்க எல்லா இடத்துலையுமே. மெடிக்கல் இது பாருங்க, இங்கே வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் இது சரி செய்ய முடியும். ஆனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து பணம் வந்து பணக்காரங்கக்கிட்டே போய் சேருது. பணம் கெட்டவங்க கிட்ட தான் போய் சேருது. பணம் கருப்பு பணம் வச்சுக்கிற கயவர்கள்கிட்ட தான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணமானது கொஞ்சம் ஏழை பாழைகளுக்கு போகிறதோ இல்லை அரசு உதவிகளாலேயோ அரசு இலவசங்களாகவோ போகிறது எந்த வித தப்பும் இல்லைன்றது என்னோடய புரிதல். அதை பற்றி பேசுகிறவங்க இந்த ஊழல் பற்றி பேசுறது கிடையாது. நானும் பார்க்குறேன். நீ ஒரு சார்பாக இல்லை, எல்லா கட்சிக்காரனும் பண்ணுறான். பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக பண்ணுது. ஏன்? ஆனால் ஆட்சியில் இருக்கிறதுனால, மத்தியில் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே தமிழகத்தில் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பற்றி எதுனா பேசுகிறாங்களா? அண்ணாமலை மேலே LM14 அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தையே நடத்துகிறாரு. 9 கோடி ரூபாய்க்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவும் கட்டுறாருன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு செய்தி வச்சு அதையுமே யாரையும் எடுத்து பேச எதுக்கு? நாங்களாம் ஒன்றா தானே வியாபாரம் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்கள். உங்களுக்கு தான் கொள்கை. உங்ககிட்ட கேட்டால் ஆர்எஸ்எஸ் அப்படிமா, அங்கே கேட்டால் சனாதனம்னுவான், இங்கே கேட்டால் திராவிடம்னுவான், இங்கே கேட்டால் வேறு எதுனா ஒரு இசம்னுவான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து போகிறது பட்டநாமம் மக்களுக்கு, ஜனங்களுக்கு. இதுதான் நடக்குது. கொள்கையெல்லாம் வந்து கொள்கையை ரொம்ப, அதாவதுங்க கொள்கை ஒரு கட்சிக்கு தேவைங்க, அதை ஃபாலோ பண்ணணும். கொள்கையை அடமானம் வச்சுட்டு கூட்டணி போகிறாங்க. நீங்கள் வந்து நீங்களே திட்டுறீங்க, அவர் ஊழல்வாதி, அவர்லாம் அமைச்சராக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, பதவியிலேருந்து விலகணும், நீங்கள்லாம் ஒரு துணை முதல்வரானு இப்படியெல்லாம் ட்வீட்டு போட்டு இப்படியெல்லாம் அறிக்கை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் போயிட்டு அறிவாலயத்தில் போயிட்டு கூட்டின்னு வரீங்க 4 பேரை வச்சு இன்னாள் அமைச்சர்களை. உங்களுக்குன்னா ஆளே இல்லையா? இல்லை அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்களா? பலவீனமாக தான் இருக்கிறீங்க. நான் அப்படி தான் புரிஞ்சேன். பலம் கிடையாது, பலவீனத்தோட பயம். ஒரு தொகுதியும் ஜெயிச்சணும். சரி ஏங்க, ஒரு அரசியல்ன்றது என்றைக்குமே பவரில் தான் இருக்கணுன்னே கிடையாதுங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணுன்னா, இப்போ ஐயா நல்ல கண்ணுன்னு அதிகாரத்திலேவா இருந்தார்? இல்லை ராஜ்யசபா இன்றைக்கி இப்போ ஒரு வருது சுதீஷ் அவர்களுக்கு. ஆமாம், ரொம்ப முக்கியம். அன்புமணி அவர்களுக்கும் அதை விட ரொம்ப முக்கியம். ஏன் லோக்சபாவில் நின்று ஜெயிக்க வேண்டியதானே? பெரிய தலைவர் தானே நீங்களாம், பெரிய பெரிய கட்சி நத்துறீங்கல்ல. ஏன் உங்களுக்கு குறுக்கு வழியில் போனோம்? ராஜ்யசபா அன்புமணி கூட பரவாயில்லைங்க, எங்கேயோ ஒரு 4 இடம் நந்து போனார், போராட்டம் பண்ணியிருக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, ஏதோ மக்கள் பிரச்சனை பேச அறிக்கை. சுதீஷ் என்னங்க அரசியல் பண்ணார் சொல்லுங்கள்? சுதீஷ் என்ன அரசியல் பண்ணார்? இல்லை எனக்கு தெரியல, நீங்கள் என்ன ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். சமீபத்தில் அவர் பேசின அரசியல் வார்த்தைனா இப்போ அந்த பொதுக்கூட்டமாக அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு, உங்களுக்கு வேணும். அதை தவிர வேறு எதுவும் ஒரு பேசுங்க மக்கள் நலன் சார்ந்த எந்த, அது ஐயா திரு கேப்டன் விஜயகாந்தோட மைத்துனர், ரைட்டா? அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை அவரு சேர்த்துக்கிறாங்க. யார் வந்தாலும் சேர்த்துக்கிறார் முதல்வர். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இது நல்லது கிடையாது. இது திமுகவுக்கு பலவீனம்தான், பலம் கிடையாது. அதிமுகவை வீழ்த்திட்டோம், அதிமுக ஒன்றுமே இல்லை, அதிமுக அது இல்லை இது இல்லை சொல்கிறீங்கல்ல. எதுக்கு விஜய் நினச்சி பயந்தா இவ்வளவு பண்ணுறீங்க நீங்கள்? அதை விட மோசம் அபத்தம். அந்த கேள்வியுமே இருக்குல்ல. அதனால் அந்த ஒரு பயத்தின் காரணமாக தான் இவ்வளோ பெரிய கூட்டணி உருவாக்கிட்டே இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லா நேரத்துலையுமே வந்து கூட்டணியோடு தான் நிற்கிறது திமுகவோட இயல்பு. அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த இயல்பை தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டி 2026 கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு கேள்வி என்னென்னா, அதிமுகவிலேருந்து வர எல்லாரையும் வந்து சேர்த்துக்கிறாரு. குறிப்பாக அதே தொகுதியை நான் திருப்பி தரேன். எல்லாரையும் இல்லை, மன்னிக்கணும். அதிமுகவில் எல்லாரும்னா வந்து ஏழைப்பாழை இருப்பாங்க. யாருன்னா ஒன்றிய செயலர், ஓகேங்களா? இல்லைனா வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி ஆள்லாம் சேர்த்துக்கிறதில்ல. யார் பேர்லலாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு, சொத்து குவிப்பு, லஞ்சம் வாங்கினா, லாவணியம் வாங்கினா, யாரெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து கை சுத்தமாக இல்லையோ அவங்கள தான் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அப்படி அதிமுகவில் கு சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ இன்னமும் இருக்கிறாப்புல, ஒன்றும் பெரிய வசதியெலாம் கிடையாது. அவரை சேர்த்துக்கினாங்களா திமுகவில்? சேகர் பாபு தானே சேர்த்துக்கிறீங்க வட சென்னையிலேருந்து. ஏன்? ஆனால் நல்ல பசையுள்ள ஆளாக இருக்கும். முதல்வரோட ரைட் ஹேண்ட் அளவுக்கு இருக்கார் இப்போ சேகர் பாபு. ரொம்ப நல்லது. அதான் நான் தான் நிறைய ஓட்டு போடுவாங்க இந்த வாட்டின்னு. பாருங்கள் நீங்கள் ரிசல்ட்டை.
இப்போ அது மாதிரி வந்து கட்சி மாதிரி வரவங்களுக்கு திருப்பி அதே தொகுதியை கொடுக்குறாங்க. அதிமுக வந்து இப்போ திமுக பேனர்ல அந்த தொகுதியில் நிற்கிறாங்க. ஏன் பொதுமக்களுக்கு ஒண்டி தான் பட்ட நாமம் போடணுன்னு தான் சொந்த கட்சிக்காரங்களுக்கு போடக்கூடாதா? காலகாலமாக அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதான் விபூதி பட்டடிச்சு ஐயா சொல்லுவார்ல, பொன்முடி சொன்னார்ல, இப்படி போட்டால் நாம, இப்படி போட்டால் பட்டன்னு. உங்களுக்கு எது தோணுதோ அதை போட்டு அங்கே இருக்கிற திமுக நகர செயலர், திமுக ஒன்றிய செயலர் 30 வருஷமாக இருப்பார். எங்கள் தாத்தா வந்து அண்ணா காலத்தில் இருந்தார், எங்கள் அப்பா கலைஞர் காலத்தில் திமுகவில் இருந்தார், நான் வந்து ஸ்டாலின் சார் நாங்களாம் ஒன்றா பார்த்தோம், அப்படி வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு உயரிய பதவிக்கு வரலான்னு இருப்பாங்க. அவங்க ஆசையில் வைத்திலிங்கம், அப்புறமா மனோஜ் பாண்டியனை, அதுக்கப்புறமா மருது அழகராஜ், ஓபிஎஸ், இந்த மாதிரி புனிதர்களை எல்லாம் வைத்து அப்படியே போட்டு முடிச்சு விட்ருவோம். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற விஷயத்துக்கு எதிராக வந்து பிரதமர் அவர்களை பேசுறாரு. அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இருக்காரு, டிடிவி இருக்காரு, ஜிகே வாசன் இருக்காரு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போது அந்த வாரிசு அரசியல் சார்ந்த விஷயங்கள் அவங்க எப்படி எதிர்க்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நைட் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கலர் பிளைண்ட்னஸ். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு வண்டி ஒரு மாதிரி மங்களகரமாக தெரியும், உங்களுக்கு சரியாக தெரியாது. ஷார்ட் சைட், கண்ணு சரியாக இல்லை, அவர் கண்ணாடி எதுனா மாற்றணும். உதயநிதி ஸ்டாலினை பார்த்து வாரிசு அரசியல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இப்படி லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கணும், யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு. அதில் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு வாரிசு அரசியல் யாரானா ஜிகே வாசன். எல்லாம் பயந்து தெரிப்பாங்க. வாசன் அவர் ஒரு வாரிசு அரசியல், அவர் சரியாக செயல்படாதனாலே, பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால அவர் வாரிசு அரசியல் லிஸ்ட்டை சேர்க்கறது கிடையாது. அவர் அரசியல் லிஸ்ட்லேயே இருக்காரு, அரசியல் லிஸ்ட்லேயே இருக்காரா தெரில. கேட்பார் அடைமா, அவரும் 10 சீட்டு கேட்பார், 10 சீட்டு கேட்பாங்க. தேவைப்பட்ட அவர் ராஜ்யசபா, அவரும் இந்த மாதிரி தான். சாரம் ராஜ்யசபா ரொம்ப பிடிக்கும் அவருக்கும். பாருங்கள் எந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க பாருங்கள் அரசியல். இதுதான் பிரச்சனை. அதனால் மோடி அவர்களை பொறுத்தவரைலாம் அதான் டிஎம்கேக்கு எதிராக என்ன பேசணுமோ அதை பேசணும், அப்படி இது பண்ணோம். நாங்கள் ஊழலுக்கு எதிர்ப்புலாம் சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர் குடும்பத்துலேருந்து யாருன்னா அங்கே வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டா அப்படியே அமைதியாகிடும். ஃபைலுக்கு அது ஒரு எங்கே கைதுக்கு இது ஒன்றுமே பண்ணலையே, விசாரணையே நடக்கலையே. கோர்ட் ஆர்டர் கூட வந்துடுச்சு, கேஸ் போடுங்க. அதாவது ஆர்டிகிள் 370 பண்ண முடியும் காஷ்மீரில், ரைட்டா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பண்ண முடியும், ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட முடியும், அமெரிக்கா கூட நட்பு பாராட்ட முடியும், தேவைப்பட்டால் எதனா எதிர்க்கிற மாதிரி பாவலா காட்ட முடியும். பணத்தை ஒரு நாள் இரவில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட முடியும், தட்டெத்து தட்டி கொரோனாவை தள்ள முடியும். ஆனால் பாவம் ஏழைகள், ஐயா சேகர் பாபு, சேகர் ரெட்டி போன்றவர்கள், ஐயா செந்தில் பாலாஜி போன்றவர்கள், இன்னொரு ஏழை KN நேரு, இன்னொரு ஏழை ஈவா வேலு, இன்னொரு ஏழை வந்து துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் இதை விட அதிகமாக பெரிய ஏழையாக இருக்கிறது முதல்வரோட குடும்பம். அங்கெல்லாம் வந்து அந்த ஏழைகளெல்லாம் பாதிக்க மாட்டார் இந்த மோடி அவர்கள். ஆனால் ஒன்றும் இல்லாத ஏழைகள் வந்து காரில் போகிறாங்க அப்படின்னா சுங்க வரிலாம் வா வா வான்னு கத்தும். 70 ரூபா பணம் கட்டலைன்னா, சின்ன சின்ன டிராக்டருக்கு பணம் கட்டலை அப்படின்னா நேஷ்னல் பேங்க் வந்து பொருளை ஜப்தி பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் பண்ணும். ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணாது. புகைப்படங்கள் போட்டு அவமானப்படுத்துங்கிற ஒரு விஷயம் இந்த சமீபத்தில் அந்த பேங்க்குமே பண்ணிட்டு இருக்காங்களே, கல்வி கடன் திருப்பி கட்டாத மாணவர்களோட புகைப்படம், விவசாயிகளோட புகைப்படம் போடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் தவறான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் அதை திருப்பி அந்த பேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே. கோர்ட்டு மேலே பயம் இல்லைங்க, அரசுக்கு வந்து இதை பற்றின புரிதல் கிடையாது. இது மாதிரி போட்டு அவமானப்பட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிக்கிறாங்க, அந்த உயிரை திருப்பி தர முடியுமா? நீங்கள் இலவசமாக கொடுக்கலன்றதுனே அவங்க கடன் வாங்குறாங்க. உங்கள் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா இருந்தால் ஏன் மாணவர்கள் போய் தனியாரில் படிக்கிறான்? எங்களை கடன்காரனாக ஆக்குனது யார்? சரி, ஒருத்தர் கடன்காரனாக ஆக்கிட்டார், பொருளாதாரம் இல்லை, சரி ரைட்டு. இன்னொருத்தர் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார், அவர் எங்கே இருக்கிறாரு? 2.0 3.0 டிரைவிடன் மாடல் மாணவர் ரத்து பண்ண சொன்னீங்கல்ல, அறிவிச்சிங்கல்ல, ஏன் ரத்து பண்ணல? ஆனால் 3000 ரூபா கொடுத்துருது, 1000 ரூபா கொடுத்து பார்ஷலாவது இவங்க பண்ணியிருக்கலாம்ல, அது கூட பண்ணலையே. அதாவதுங்க இந்த மாணவர்கள் வந்து உண்மையிலே வந்து அவங்கள மாதிரி ஒரு அந்த பருவம் இருக்குது பாருங்கள், அப்பா அம்மா பேச்சு கேட்காம, சொல் பேச்சு கேட்காம, இப்போ தாவேகா தலைவர் விஜய் பின்னாடி போகிற கூட்டம் மாதிரி கொஞ்சம் அதில் வேலை கிடைக்காம என்ன பண்ணுறதே தெரியாத ஒரு விஷயம். இருக்கிறதுலே மோசம் அவங்கள ஏமாத்துறது தான், இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்யாதான். ஒருத்தன் 21 வயசு ஆகுது நம்ம நாட்டில், 21 வயசு 22 வயசு ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு ஊதியம்னு ஒன்று உறுதி செய்யணும் அரசு.
அது நீங்கள் இப்போ உரிமை தொகையாக தராங்க 1000 ரூபாய் கொடுக்க போகிறோன்றாங்க, வேலையில்லா பட்டதாரிக்கு 1000 ரூபாய் தர போகிறோன்ட்டு அதிமுக சொல்லியிருக்கு. 2000 ரூபா அது ஏதோ ஒன்று திமுகவும் அணையுமா அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, ஏற்கனவே நான் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் வந்து ஃபஸ்ட்டுன்னா அதிகப்படியான ஆளை சேர்க்கணும். ரெண்டாவது அந்த ஸ்கீம்ஸில் அதிகப்படியான ஆளுங்களை குறைச்சி அவங்கள வேறு வேலைக்கு அனுப்பணும், வேலைகளை உருவாக்கணும், ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணணும். 5th கமிஷன் 6th கமிஷன் வாங்கினவங்களுக்கே தூக்கி தூக்கி கொடுக்குறது ஒரு சைடில், இன்னொரு சைடில் டெம்பரரியாக ஆள் எடுக்கிறது. ஒரு டீச்சருக்கு வந்து 15,000 20,000 சம்பளம்னா அவங்க என்ன வாடகை கொடுப்பாங்களா, சாப்பாடு சாப்பிடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? அதே சிலபஸ் இருக்கிற இன்னொரு டீச்சர் இருந்தோம்னா 1.5 லட்ச ரூபா சேலரி வாங்க. அப்போ இதெல்லாம் யார் வந்து வெக்கி தலை குனிணும்? இதெல்லாம் சரி, இது பிரச்சனையே கிடையாதா? மோடி தான் இதுக்கும் காரணமா? அப்போது உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியறது கிடையாது. ஒரு ரோடு போடணும், பில்டிங் கட்டணும், பாலம் கட்டணும், பார்க்கு திறக்கணும் அப்படின்னா குஷியாயிடுறது. வேலைக்கு ஆள் எடுக்கணும், சம்பளம் கொடுக்கணுன்னா ஏன்னா 25 லட்ச ரூபா தான் வரும் லஞ்சம். எவ்வளோ வரும்? ஒரு வேலைக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 25 லட்ச ரூபா. இது 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபாய் கட்டணம் கட்டுறீங்க. மெட்ரோ ரயில், மோனோ ரயில், மண்ணங்கட்டி ரயில் அதெல்லாம் பண்ணும்போதோ இல்லை ரோடு போடும்போது என்னென்னா 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுன்னா 10% 40 கோடி. பிம்பிளிக்கு பியாபி ஜாலி இல்லை. இந்த 40 கோடி நான் எத்தனை பேர்கிட்ட வசூல் பண்ணோம், அதில் எவனா 2 பேர் ரெக்கார்ட் பண்ணுவான், அதை வெளில விடுவான், அப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை வரும். ஆனால் பட் நேரு ரோடு போட்டதில் மாட்டல, எதில் மாட்டுறாரு? வேலைக்கு ஆள் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபரில் தான் விஜயபாஸ்கர் பேர் அப்போது பிரச்சனையாச்சு. ஆனால் அதில் எதுவும் முகாந்தரம் இல்லையா, அது என்னென்னா அதை அப்படியே நின்று போச்சு. அது குட்கா வழக்கெல்லாம் இன்னும் போய் பெண்டிங்லேயே இருக்குது. நாங்கள் வந்தால் அதிமுக அமைச்சர்கள் 6 மாதத்துக்குள்ளே ஜெயிலுக்கு போவாங்கன்னு நேற்று 5 அடுக்கா சொல்லுவார். அதாவதுங்க அதிமுக விட இன்றைக்கி இருக்கிறவங்களோட ஊழல் லிஸ்ட்டு பெருசு. ஆனால் அது ஊடகங்கள் பேசுறது கிடையாது. நடுநிலையாளர்கள் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் பேசணும், அது பண்ணுறது கிடையாது. சும்மா ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி கருத்து சொல்லணும், பிடிக்கலன்னா அவனை வந்து அந்த கட்சியோட சேர்த்து விட்டணும், இந்த கட்சியோட சேர்த்து விட்டணும், இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணா நேரத்துக்கு நன்றி.